வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது இந்தியன் பிளேஸ் வேல்யூ சார்ட் எப்படி வரையணுன்றது. முதல்ல இந்தியன் பிளேஸ் வேல்யூ சார்ட் வரையறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சிலதை சொல்லிக் கொடுக்கணும். எப்பயுமே நம்ம சொல்லியிருக்கேன், ஒரு நம்பர் எழுதுனா அதுக்கு பிளேஸ் வேல்யூ எழுதணும்னு. இப்போ நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், அந்த நம்பருக்கு பிளேஸ் வேல்யூ எழுதுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நம்பருக்கு இப்போ நம்ம பிளேஸ் வேல்யூ எழுத போகிறோம். முதல்ல பிளேஸ் வேல்யூ எப்படி எழுத போகிறோம்? ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000. அதுக்கப்புறம் என்ன எழுதுவோம்? லேக் வரும். ஓகே, எஸ். ஆனால் நம்ம நார்மலாக ஒரு நம்பர் எழுதுகிறோம்ல. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போது ருபீஸ் 87,000 அப்படி சொல்கிறேன்னா அதை எப்படி எழுதுவோம்? 87,1000 போடுவோம். ஏன் இந்த கமா இங்கே வருது? கமானா என்ன? எஸ், ஒரு பிளேஸ் வேல்யூ வரும்போது அதை நம்ம ஒரு கமா போட்டு பிரிக்கிறோம். ஏன் கமா போட்டு பிரிக்கிறோம்? ஒரு கமா போட்டு நம்ம பிரிக்கிற இடமும் ஒரு பீரியட். எஸ், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ்க்கு அப்புறமும் ஒரு கமா போடுவோம். 1000, 10,000க்கு அப்புறம் ஒரு கமா போடுவோம். நான் இப்போ 8,73,546 எழுத சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கை 8,73,546 அப்படின்னு தான் எழுதும். ஏன் இந்த கமா வருது? எஸ், இந்த கமா ஏன் வருதுன்றது தான் இந்த இந்தியன் பிளேஸ் வேல்யூ சார்ட்டில் நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு பிளேஸ் வேல்யூ சார்ட் வரையும் போது முதல்ல அதுக்கு தேவையானது பீரியட்ஸ். ஒரு பிளேஸ் வேல்யூ சார்ட்டில் முதல்ல என்ன வரணும்? பீரியட்ஸ் வரணும். அதுக்கப்புறமா தான் பிளேசஸ் வரணும். ஸோ பீரியட்ஸ் பிளேஸ் an important role in Indian place value chart. Not only Indian place value chart, in international also. முதல்ல இன்றைக்கி நம்ம இந்தியன் பிளேஸ் வேல்யூ சார்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ பீரியட்ஸ்க்கு ஒரு லைன் போட்டுக்க போகிறேன், பிளேசஸ்க்கு ஒரு லைன் போட்டுக்க போகிறேன். ஓகே, நான் ரஃபாக லைன் போடுறேன். ஸோ நீங்கள் யூ ஷுட் ஆல்வேஸ் யூஸ் யுவர் ஸ்கேல் டு ட்ரா எ லைன். ஓகே, சி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பிளேசஸ் தான் நமக்கு ஃபஸ்ட்டு நல்லா தெரியும். ஏன்னா நம்ம ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்து நீங்கள் பிளேஸ் வேல்யூஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை ஃபஸ்ட்டு எழுதுவோம். ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, லேக் எழுதுகிறோமா? எஸ். இப்போ நம்ம இதுக்கு கோடு போட்டுருவோம். எஸ், இப்போ பீரியட்ஸ் எப்படி வரும்னா, இந்த ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் இது மூணு சேர்ந்தது தான் ஒரு பீரியட். நம்ம எப்பயுமே நம்பர் எழுதும் போது என்ன பண்ணுவோம்? ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் மூணு முடிஞ்ச உடனே தான் ஒரு கமா போடுவோம் ஃப்ரம் த ரைட் சைட். ஸோ இந்த மூணு சேர்ந்தது ஒன்ஸ் பீரியட். இந்த மூணு சேர்ந்தது என்ன பீரியடு? ஒன்ஸ் பீரியட். அகெயின் 1000 and 10,000 அது ரெண்டும் ஒரு பீரியட். ஃபஸ்ட்டு தான் 3, அதுக்கப்புறமா ரெண்டும் வரது தான் ஒரு பீரியடாக வரும் இந்தியன் பிளேஸ் வேல்யூவில். ஃபஸ்ட்டு ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் ஒன்ஸ் பீரியட் வரும். அதுக்கப்புறமா ஆஃப்டர் தட் டூ டிஜிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு கமா வரணும். ஏன்னா டூ டிஜிட்ஸ் தான் நமக்கு என்னது? ஒரு பீரியட். ஸோ 1000 and 10,000 becomes 1000 பீரியட். 1000 பீரியட். லேக் இருக்குது, லேக் மட்டும்தான் வருமா? லேக்குக்கு அப்புறம் 10 லேக் வரும், அதுக்கப்புறமா க்ரோர் வரும். அதெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் அட்வான்ஸ் ஸ்டேஜில் வரும். இப்போதைக்கு நான் லேக் தான் வச்சுருக்கேன். ஸோ லேக் கண்டிப்பாக 1000, 10,000 இருக்கிற மாதிரி லேக் 10 லேக் வரும். ஸோ அது லேக் பீரியட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லேக்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. எப்பயுமே மேக்ஸில் லேக்ஸ்ன்னு ஒரு வேர்ட் கிடையாது, லேக் தான். LAKH வரும், எஸ் வரக்கூடாது. ஓகே, ஸோ நம்மளோட பீரியட்ஸ் இப்போ தெரிஞ்சுதா? ஸோ வாட் ஆர் த பீரியட்ஸ் வி ஹேவ் இன் இந்தியன் பிளேஸ் வேல்யூ? ஒன்ஸ், 1000 and லேக் பீரியட் ஆர் தேர். இப்போதைக்கு நம்ம இந்த லேக் வரைக்கும் கற்றுக்கிட்டா போகிறோம். அடுத்த அட்வான்ஸ் ஸ்டேஜ் போகும்போது நான் அடுத்ததெல்லாம் சொல்லித்தரேன். ஸோ இன் பீரியட் ஒன்ஸ் பீரியட் how many places are there? 3 places are there, that is ones, tens and hundreds. In 1000 periods how many places are there? 2 places are there, 1000, 10,000. In lakh period also 2 places are there, but here we are going to write only one place value, that is lakh. Clear? இப்போ இந்த நம்பரை எடுத்து நம்ம இங்கே எழுதலாமா? எஸ்.
ஒன்ஸ் என்ன வரும் 6 தான் ஒன்ஸ், பின்னாடியிலேருந்து தான் எப்பயுமே எழுதணும், ரைட் சைட்லேருந்து எழுதணும். ஸோ 6, அடுத்தது டென்ஸ் வந்து 4, ஹண்ட்ரட்ஸ் வந்து 5, 1000 வந்து 3, 10,000 7, 8 lakh. So this is your Indian place value chart. So Indian place value chart consists of periods and places. Periods எழுதணும், places எழுதணும், அதுக்கப்புறம் தான் நம்பரை என்டர் பண்ணணும். கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? வீட்டில் நிறைய கொஷின்ஸ், நிறைய டிஜிட்ஸ் நம்பர்ஸ் எடுத்து அதுக்கு இந்தியன் பிளேஸ் வேல்யூ சார்ட் வரைஞ்சி பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.